தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். டிலேட் ஜஸ்டிஸ் டினைட் ஜஸ்டிஸ். இன்னொரு வார்த்தையும் இருக்கு, ஹரிட் ஜஸ்டிஸ் இஸ் பரிட் ஜஸ்டிஸ். அக்யூஸ்டோட வக்கீல் என்ன பண்றாங்கன்னா, ஞானசேகரனையும் பலி கொடுக்க முடிவு பண்ணி அவனே கூப்பிட்டு நீ எதுவுமே எக்ஸசைஸ் பண்ணாத, உன்னோட ரைட்ஸை சீக்கிரம் முடிச்சு அனுப்பு. ஏன் சீக்கிரம் முடிச்சு அனுப்பணும்? இழுத்துட்டே இருந்தீங்கன்னா தேவையில்லாம ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வரும். நாளைக்கு என்டி ஆட்சி வந்து அதிமுக தலைமையில வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணாங்க வச்சுங்களேன், பல விஷயங்கள் வெளில வரலாம். அண்ணா யூனிவர்சிட்டின்றது பெரிய கேம்பஸ், அதுல எல்லாமே செக்யூரிட்டி ஃபுல்லா நிர்வகிக்கிறது யாருன்னா எஸ்டேட் ஆஃபீஸர்னு. இவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிற இடத்துல கொடியை போட்டு ஒருத்தர் கார்ல தினம் ஈவினிங் 6 மணிக்கு மேல உள்ள போயிட்டு வராருன்னா, மத்தவங்க யாரு கூடவும் நெக்ஸஸ் இல்லாம ஒருத்தர், எந்த யாரோடவும் ஒத்துழைப்பு இல்லாம ஒருத்தர் பண்ணிருப்பாருன்றதை நான் நம்ப தயாரா இல்லை. ஒரு 30 வருஷமா கிரிமினல் சைட்டை பிராக்டிஸ் பண்ற நான் நம்ப தயாராக இல்லை. செந்தில் பாலாஜி கேஸ்ல இருக்குல்ல 3 கேஸ் 2018-19 போட்ட கேஸ், அந்த கேஸ் இன்னும் ஆமயத்தில் இருக்கு. 1000 விட்னஸ் இருக்காங்களே, டப்புன்னு முதல்வரோட சீரிய நேர்பார்வையில டெய்லி வச்சு பண்ணலாம்ல, 10 டிஎஸ்பி எஸ்பியை போட்டு முடிக்கலாம்ல. நம்ம சிஎம் நினைச்சாருன்னா 5 மாசத்துக்கு முடிச்சிருவாரு. அந்த அளவுக்கு திறமையான தகுதியான சிஎம். அவரையும் அந்த கண்ணையும் அப்படி திருப்பி மாட்டுறாரு செந்தில் பாலாஜி கேஸ்ல. ஏன்னா செந்தில் பாலாஜி கேஸ்ல முடிச்சா உள்ள போயிடுவார் அவர் செந்தில் பாலாஜி. அவரு அங்க உள்ள போக கூடாது, இங்க ஞானசேகரன் சீக்கிரம் உள்ள போயிடணும். ஒரு கடையிலையும் 10 ரூபா வாங்கி அது கரெக்டா யூனிஃபார்மா வாங்கும் போது அப்ப அதுக்கு மேல ஒருத்தரோட இன்வால்மெண்ட் இருக்கு. இன்னொன்னு 2021 வரைக்கும் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? அதிமுக ஆட்சியில எங்கெங்கெல்லாம் 10 ரூபா வாங்குறாங்களோ பயந்து போய் எங்க நமக்கு தப்பா கெட்ட பேர் வந்துரு போதும்னு நினைச்சு உடனே எஃப்ஐஆர் போட்டாங்க. 2021 அப்புறம் 25 வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் இல்ல. பாக்குற மக்கள் சொல்லிட்டோம், இந்த 4 வருஷம் வாங்கலையா 10 ரூபா. செந்தில் பாலாஜி நைட்டு போய் அரெஸ்ட் ஆகி நைட்டு போய் இந்த நெஞ்சு வழியில படுத்தாரு பாருங்க. ஜிஹெச் இருக்கும்போது ரெட் கலர் ரவுண்ட் நெக் போட்டு நம்ம ஊர் வந்தார், நம்ம டெப்டி சிஎம் வந்தார். அவர் வந்து நிக்கிறாரு, 2 பேரை வாவான்னு கூப்பிடுறாரு. இந்த 2 பேர் யாருன்னு பார்த்தா ஒருத்தர் ரிதீஷ் ஒன்னு, விக்ரம் ஜோஜு. கனெக்ட் பண்ணுங்க டாட்ஸ். அந்த 2 பேரும் போய் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிட்டு வராங்க. கரூர் கம்பெனி நீ பாத்துக்க, இந்த பாட்டில நீ பாத்துக்கன்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காரு அன்னைக்கு ஒரு 3 மணி நேரம். அதுக்கப்புறம் தான் இவங்க மேல அலிகேஷன். உண்மையிலே விஜயை வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற நகர்வுகள் தான் வந்து அதிமுக பாஜக கூட்டணி தலைவர்கள் நினைக்கிறாங்க. எங்க மாநிலத்தில் நயனார் என்ன சொல்றாருன்னா, நான் கூப்பிடுறோம், எங்களோட ஆசையை வாங்கன்னு, ஒன்றும் தவறு இல்லை. ஆனா அவர் கன்வின்ஸ் ஆகணும், அவரும் கன்வின்ஸ் ஆகணும், அவர் சார்ந்திருக்க சமூகமும் கன்வின்ஸ் ஆகணும். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் வழக்கறிஞர் பாஜக செய்தி தொடர்பாளர் குமரகுரு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் வழக்கு, அந்த வழக்குல அப்போ உங்களுடைய மாநிலத்தில் இருந்த அண்ணாமலை அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் வைத்து சாட்டை எழி போராட்டம்லாம் நடத்தினாரு. இப்போ வந்து அவர் குற்றவாளி அப்படின்னு கோர்ட் நீதிமன்றம் அறிவித்தது. இப்போ இன்னும் வந்து தண்டனை தான் வந்து அறிவிக்கப்படணும். முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில பாருங்க, 5 மாசத்துல விசாரணை முடிச்சு குற்றவாளியை வந்து கூண்டில் ஏற்றி அதுக்கான தண்டனை வந்து பெற்றுக் கொடுத்துட்டோம், எதிர்கட்சிகளோட விமர்சனம்லாம் வந்து தவிடுபொடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு முதலமைச்சர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? பொதுவாக நாங்கள் நம்ம இதில் சிஸ்டமில் என்ன சொல்லுவோம்னா, டிலேட் ஜஸ்டிஸ் டினைட் ஜஸ்டிஸ்வாங்க. ரொம்ப காலதாமதமாக கொடுக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதின்னு. இன்னொரு வார்த்தையும் இருக்குது, ஹரிட் ஜஸ்டிஸ் இஸ் பரிட் ஜஸ்டிஸ்வாங்க. எவ்வளோ சீக்கிரமாக ஒரு கொடுத்தீங்கன்னா நிறைய விஷயம் மறைக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தில் ஏன் எவ்வளோ எனக்கு சீக்கிரம் பண்ணதுக்கு மார்த்தட்டிக்கு பெருமை எடுத்துக்கிற முதல்வர், இதோட முழு பெருமையும் அவருக்கு எடுத்துக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் சிஆர்பிசி ஜூரிஸ்ப்ருடன்ஸ் புரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது நடத்துறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்யூஸ்டோட டிஃபென்ஸ் சைடோட வக்கீலோட தயவு இல்லாமல், கோஆப்ரேஷன் இல்லாமல் உங்களால் ட்ரையலை சீக்கிரம் முடிக்க முடியாது. ஸோ இப்போது நீங்கள் 5 மாதத்தில் முடிச்சிருக்கீங்கன்னு சொன்னால் முழுக்க அதனோட இது என்னென்னா, ஒத்துழைப்பு யார்கிட்ட வந்ததுன்னா அக்யூஸ்டு சைட்லேருந்து அப்பியரான வழக்கறிஞர்கிட்ட வழியில் டிஃபென்ஸ் சைடில். எப்படி சொல்லுவாங்கன்னா, அக்யூஸ்டுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்குது நம்ம சிஸ்டமில். ஏன்னா அதுக்கு என்ன ஒரு தாற்பயம்னா, 1000 குற்றவாளி தண்டிக்கப்படலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது, 1000 குற்றவாளி தப்பிக்கலாம். அதுதான் நம்மளோட தாற்பயம். அந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்றதுனால தான் நிறைய லாங் ரோப் கொடுப்பாங்க. அக்யூஸ்டுக்கு என்னென்ன வேணுமோ, என்னென்ன சலுகை வேணுமோ எல்லாம் கொடுத்து எல்லாம் சீர்தூக்கி பார்த்து கடைசியில் தண்டனை கொடுப்பாங்க. அவன் எங்கேயுமே இல்லைங்க எனக்கு வந்து இந்த ஒரு வாய்ப்பு என்ன கொடுக்கல, ஜட்ஜு வந்து நான் கேட்டது இது கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது, எல்லாமே கொடுப்பாங்க, நியாயமாக கொடுக்க வேண்டியது. பட் இதில் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண உடனே இவர் என்ன பண்ணுறாரு, டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறாரு, என்னை வழக்குலேருந்து விடுவீங்கன்னு. அது எல்லாரும் போடுவாங்க, அது எந்தெந்த கொலை குற்றத்துக்கும் எல்லாத்துக்கும் போடுவாங்க, ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி.
அதை போட்டு என்ன பண்ணாரு இவர் ஜட்ஜ் என்ன பண்ணாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. உனக்கு முகாந்திரம் இல்லை, நீங்க வந்து யூ நீட் டு ஃபேஸ் தி ட்ரையல்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அது வந்தா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே உயர்நீதிமன்றம் போவாங்க. உயர்நீதிமன்றத்தில் அதை அட்மிட் ஆகி நோட்டீஸ் போய் வர்றதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆகும். இல்லை ஆரம்பத்திலே டிஸ்மிஸல் ஆகிறதுக்கு கூட 3 மாதம் ஆகும். இங்கே அது பண்ணல. ஏன் பண்ணல? அப்போ அக்யூஸ்டே என்ன பண்றாங்கன்னா, அக்யூஸ்டோட வக்கீல என்ன பண்றாங்கன்னா முடிவு பண்ணிட்டாங்க பலி கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ ஞானசேகரனையும் பலி கொடுக்க முடிவு பண்ணி அவனே கூப்பிட்டு நீ எதுவுமே நீ எக்ஸசைஸ் பண்ணாத, உன்னோட ரைட்ஸை சீக்கிரம் முடிச்சு அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சீக்கிரம் முடிச்சு அனுப்பணும்? இழுத்துட்டே இருந்தீங்கன்னா தேவையில்லாமல் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் வரும். இது இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னொரு ஒரு வருஷம் தள்ளிட்டு நாளைக்கு என்டி ஆட்சி வந்து அதிமுக தலைமையில் வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணாங்க வச்சுங்களேன், பல விஷயங்கள் வெளில வரலாம். வந்தீங்கன்னா திருப்பியும் நீங்கள் ஃபுல் ட்ரையல் நடத்தணும். சீக்கிரம் முடிச்சு அவர் முதல்ல வெளில அமைச்சிருங்க, அவர் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒருத்தரோட போயிடுது. இதை பார்க்குற டிஎம்கே நண்பர்கள் கூட சொல்லுவாங்க, என்ன நீங்கள் என்ன ஜட்ஜா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அந்த மாதிரின்னு. ஒரு காமன் சென்ஸ் தான், ரொம்ப யோசிக்க வேண்டியது. ஒரு காமன் சென்ஸோட யோசிங்க. ஒரு சாதாரண ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒருத்தர் உள்ள போயிட்டு வர்றதே கஷ்டம். ஒரு 100 வீடு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள நீங்க ஒரு வீட்டுக்குள்ள நீங்க அப்பார்ட்மெண்ட் அந்த காம்பவுண்ட் உள்ள போறதே கஷ்டம். கண்டிப்பா செக்யூரிட்டி இருப்பாங்க. ஒரு நாள் போறதே கஷ்டம். நீங்க தொடர்ந்து போக முடியாது. அண்ணா யூனிவர்சிட்டின்றது பெரிய கேம்பஸ், அதுல எல்லாமே செக்யூரிட்டி. அது வந்து ஃபுல்லா நிர்வகிக்கிறது யாருன்னா எஸ்டேட் ஆஃபீஸர்னு. இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிற இடத்துல கொடியை போட்டு ஒருத்தர் கார்ல தினம் ஈவினிங் 6 மணிக்கு மேல உள்ள போயிட்டு வராருன்னா மற்றவங்க யாரு கூடவும் நெக்ஸஸ் இல்லாம ஒருத்தர் எந்த யாரோடவும் ஒத்துழைப்பு இல்லாம ஒருத்தர் பண்ணிருப்பாருன்றதை நான் நம்ப தயாரா இல்லை. ஏன்னா ஒரு 30 வருஷமா கிரிமினல் சைட்டை பிராக்டிஸ் பண்றேன், நான் நம்ப தயாராக இல்லை. அது யாராவது ஒருத்தராவது அட்லீஸ்ட் ஒரு வாட்ச்மேனை டெய்லி போகும்போது, அதான் இந்த திமுக அரசு எவ்வளவு தப்பா போகுதுன்னு பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு வாட்ச்மேனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு வரும்போதெல்லாம் ஒரு 1000 ரூபாய் கொடுப்பார். அந்த 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தவறு செய்து விட்டேன் அப்படின்னு ஒரு வாட்ச்மேனாவே போட்டுக்கலாம்ல. இல்ல இப்ப நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தா குற்றம் செய்தவர், அந்த குற்றம் செய்ததுக்கு வந்து உதவியவர்னு 2 கேட்டகரி இருக்குல்ல. இப்ப நீங்க சொல்றதுல குற்றம் செய்ய உதவியவர்னு யாரும் சேர்க்கலங்கிறீங்களா? இல்ல அதை தாண்டின ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க அதை தாண்டி போனா எங்கிட்ட ஆதாரம் இல்ல. யார் அந்த சாருன்னு நான் சொல்ல முடியாது. இன்வெஸ்டிகேஷன் தான் சொல்லணும். சாரு விட்டுருங்க, அதை கூட நீங்க இல்லைன்னு சொல்லலாம். உதவி யாருமே பண்ணிருக்க முடியாதா? எப்படி உதவி பண்ணாம போயிருக்க முடியும்? ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள பட்ட பகல்ல ஒருத்தர் உள்ள போய் கொலை பண்ணிட்டு வராருன்னா அவரே பண்ணிருப்பாருன்றதை ஒத்துக்க முடியாது. அங்க இருக்கிற வாட்ச்மேன், அங்க இருக்கிற எலக்ட்ரிஷியன் யாராவது ஒருத்தர் கதவு திறந்து விட்டு நீ போ அப்படி சொன்னா தானே பண்ண முடியும். அந்த ஒரு கட்டுக்கதையை கூட பண்ண மாட்டாங்க. ஏன் சொல்றீங்க? ஏன் நீங்க அடுத்த கேள்வி, உனக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாதா? உனக்கே தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாதுன்னா ஒரு வாட்ச்மேனை சேர்க்குறீங்க பேச்சுக்கு. வாட்ச்மேன் என்ன பண்றாரு? பயந்து போய், இந்த ஆளுங்கட்சிக்கு பயந்து போய் 1000 ரூபாய் கொடுப்பாங்க சார் டெய்லி, வாங்கிட்டேன்னு சொல்றாரு. அப்போ கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வரும்ல. யாராவது ஒருத்தர் ஏதோ பேச போக தவறுதெல்லாம் இவர் எப்படி உனக்கு தெரியும்னு கேட்டா, இவர் எனக்கு சார் தெரியும், அந்த எம்எல்ஏ சொல்லி அவர் தான் தெரியும்ட்டாரு வச்சுங்க. வருமா இல்லையா? அடுத்தது இப்ப இவரை நீங்க உள்ள சேர்க்கணும்னா இவர் அக்யூஸ்டா சேர்க்கணும். அக்யூஸ்ட எக்ஸாமின் பண்ண மாட்டீங்க. அக்யூஸ்ட உள்ள சேர்த்தீங்கன்னா அவருக்கு உண்டான சாட்சியை கொண்டு வரணும்ல. அதானே நம்மளோட ட்ரையல். இவரை பத்தி சொல்றதுக்கு ஒரு சாட்சி வரணும். அந்த சாட்சி யாருன்னா அங்க இருக்கு இன்னொரு பியூன். அவர் என்ன சொல்லுவாருன்னா, அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஆமா சார், அவர் டெய்லி வந்து ஞானசேகரன் உள்ள வரும்போதெல்லாம் அப்படி கையில அப்படி கொடுப்பாரு, கத்தையா வாங்கி வச்சுப்பாரு, அவர் தான் சார் ஒரு அமிச்சாருன்னு சொல்லுவார். அதுக்காக ஒரு விட்னஸ் கூட்டு வரணும். விட்னஸை கொண்டு வந்து விடுறது பெரிய மிஸ்டேக்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா விட்னஸ் இப்படியும் போகும் அப்படியும் போகும். அப்போஸ் கேட்கற கேள்வி இல்ல, என்ன சார் நீங்க அவ்வளவு தூரம் பாத்துருக்கீங்க, ஒரு நாள் கூட நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டீங்க யார்ட்டையுமே அப்படின்னு ஜட்ஜி கேட்க மாட்டாரா? வக்கீல் கேட்க மாட்டாரு. ஏன்னா வக்கீல் அவங்க பக்கம் இருக்காரு, அக்யூஸோட வக்கீல் அவர் பக்கம் இருக்காங்க. ஜட்ஜ் என்ன கேட்பாங்க? சரிப்பா, நீ டெய்லி பாக்குறிய அந்த பணம் கொடுக்கறத, ஏன் உனக்கு யார்ட்டையும் சொல்ல தோணல? எஸ்டேட் ஆஃபீஸர்கிட்ட சொல்ல தோணலையா உனக்கு? சரி நீ எவ்வளவு வாங்கின அப்படி மிரட்டுறாங்க வச்சுங்க. அம்மா இதெல்லாம் சொன்னதே இவருதாம்மா, அவர் சொல்லிதாம்மா நான் செஞ்சேன், நான் ஏம்மா இவருக்கு சொல்றேன்னு சொல்லிட்டாருன்னா. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ படப்படன்னு போட்டு என்ன ஜட்ஜ் ஒன்றும் பண்ண முடியாது. ஜட்ஜ் என்னன்னா ப்ராசிக்யூஷன் விட்னஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதுதான் அவங்க விசாரிக்க முடியும். அவங்க விசாரிச்சாங்க, எல்லாம் முடிஞ்சது. அவரே வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியும் பலி கொடுப்பது அப்படின்னுவாங்களே, அது மாதிரி கொடுத்து முடிச்சுட்டாங்க. இப்ப இந்த யார் அந்த சார் இல்லை, அதான் எடப்பாடி அவர்கள் சொன்னாரு, நாங்க எப்ப ஆட்சிக்கு வந்தாலும் சரி திரும்ப நாங்க விசாரிப்போம் அப்படின்னு சொன்னதுதான். அதனாலதான் இவ்வளவு சீக்கிரம் வந்ததுக்கு இதை நீங்க பெருமைப்படாதீங்க.
நீங்க ஒரு 10 அக்யூஸ்ட்ல சேர்த்துருந்தீங்கன்னா உண்மையில நான் பாராட்டிருப்பேன். இல்ல இதுல ஞானசேகரன் தரப்பு வந்து அவங்களுக்கு வந்து அரசுக்கு வந்து முழுமையாக ஒத்துழைத்தது அப்படின்ட்டு வந்து சொல்றீங்க. அவங்க எந்த சைட்லயுமே அவங்களுடைய என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணலங்கிறீங்க. ஆனா கோர்ட்டும் இதுல கன்வின்ஸ் தான் இருக்கு. இப்ப நீங்க கேட்ட கேள்வியை வந்து கோர்ட்டு கேட்க முடியாதா? மகளிர் நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. சோ அவங்க இதை வந்து நீதிபதிகள் இதை கேட்க இல்ல, நீங்க புரிஞ்சுக்கல. நான் சொல்றது அந்த அக்யூஸ்டோட வக்கீல் இருக்காருல்ல, அவர் வந்து அம்மா நான் டிஸ்சார்ஜ் போட்டேன், டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்க, 1 மாசம் பொறுங்க, நான் ஹைகோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னு ஹைகோர்ட் அவர் தான் எடுத்துட்டு போனோம், ஜட்ஜு போன்னு சொல்லுவாங்களா? சொல்ல முடியாது. அப்ப அவங்க அப்படியே ட்ரையல் நடத்துறாங்க. ஏன் நாளைக்கு கேட்கக்கூடாதுன்னா என்ன மாதிரி நாளைக்கு அவனா கேட்ட போறான்றதுக்காக டிஸ்சார்ஜ் போடுறது வேணுன்ட்டு. டிஸ்சார்ஜ் போட்டு டிஸ்மிஸ் ஆகுறது. வேற எங்கேயும் போல கேட்டா ஜட்ஜு கன்வின்ஸ் பண்ண முடியலைங்க, வெயிட் பண்ண முடியாதுன்ட்டாங்க, அன்னைக்கே முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறது. இது எல்லாத்த விட ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா, ஒரு திமுக அனுதாபி, அவர் வந்து தூரத்துல இருந்து ஏக்கமா பாக்குற ஒரு திமுகவை அவர் பங்கெடுத்துக்க மாட்டாரு. இந்த கொடிய ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் தான் தூரத்துல இருந்து தெருமுனையில இருந்து ஏக்கமா பார்க்கக்கூடிய ஒரு அனுதாபி, கிட்ட போக மாட்டாரு. அந்த அனுதாபி வீட்டுல போயிட்டு துணை மேயரும் மந்திரியும் சாப்பிடுறாங்க. ஒருத்தர் வீட்டுல சாப்பிட்டாங்கன்னா அவங்க அனுதாபியான்னு எனக்கு தெரியல. அது அந்த டெபினேஷன்ல வருமானு தெரியல. ஒரு வீட்டுக்கு போய், ஏன்னா கட்சிக்காரங்க வீட்டுக்கு போறதுக்கு அவங்க தவம் கிடக்குறாங்க, மந்திரி என் வீட்டுக்கு வரமாட்டாருன்னு. மந்திரியும் துணை மேயரும் போய் சாப்பிடுறாங்கன்னா, ஒரு அனுதாபி வீட்டுல சாப்பிடுறாங்கன்னா, அப்ப அனுதாபிக்கு அதுக்கு மேல ஒரு இந்த ரத்தீஷ் ஆகாஷ் மாதிரி ஏதோ இன்னும் கொஞ்சம் இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பேற்பட்டவருக்கு யாருமே உதவலன்னு சொல்றது வந்து எந்த வகையில ஏத்துக்க முடியும்? அந்த மக்கள்கிட்ட வர நீங்களே யோசிங்க. யாருமே இல்லாம தனிநபரா ஒருத்தர் ஸ்பைடர் மேன் மாதிரி, சூப்பர் மேன் மாதிரி உள்ள பூந்து இந்த ஒரு 4 வருஷம் 3 வருஷம் எல்லா பெண்களையும் பார்த்துட்டு திரும்ப வந்து மிரட்டிட்டு உள்ள வந்துருவாரு. ஆனா யாருக்கும் தெரியாதுங்கிறது எப்படி ஏத்துக்க முடியும்? இதை மார்த்தட்டிக்கிட்டார் ஒரு முதல்வர், எனக்கு இது வந்து எவ்வளவு சீக்கிரம் முடிச்சோம் பத்தியா அப்படின்னு. ஏன் மத்த கேஸை முடிக்க முடியல? இவ்வளவு கேஸ் முடிக்கிறேன், பொள்ளாச்சி கேஸ் 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு திறமை இருக்குல்ல. திமுக அரசாங்கம் முதல்வர் நினைச்சா, அது உள்துறை வச்சிருக்க முதல்வர் நினைச்சா எப்பேற்பட்ட கேஸ் 5 வருஷம் 5 மாசத்துல முடிக்க முடியும். அப்போ ஒத்துக்கிறாரா? 5 மாசம் முடிப்பாரா? நான் 10 கேஸ் கொடுக்குறேன், அந்த 10 கேஸ் 5 மாசம் முடிப்பாரு பார்க்கலாமா? அது சட்ட சிக்கல்ல இருக்கிற உரிமைகளை அவங்க எடுத்துக்கும் போது நான் எப்படி நோன்னு சொல்ல அப்படிலாம் சொல்லுவாரு. ஏன் பொள்ளாச்சி வழக்கு 6 வருஷம் ஆச்சு? ஏன் இதுல மற்ற வழக்கெல்லாம் இவ்வளவு லேட் ஆகுது? இவங்க நம்ம ஜெயலலிதா அவர்கள் வழக்கு 25 வருஷம் போச்சு. சட்ட ரீதியா இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா, இப்போ ஆம்ஸ்ட்ராங் உடைய கொலை வழக்கு நடந்தது, அதுல இதே மாதிரிதான் சார்ஜ் ஷீட் வந்து போட்டாங்க. ஆனா சார்ஜ் ஷீட் போட்டா கூட வந்து அதுல வந்து ட்ரையல் நடந்து இவ்வளவு வேகமா தீர்ப்பை நோக்கி அது வந்து நகரல. ஆனா இது மட்டும் எப்படி வேகமா வந்து நகர்ந்து? ஆம்ஸ்ட்ராங் கேஸ் கூட விட்டுருங்க. இப்ப செந்தில் பாலாஜி கேஸ்ல இருக்குல்ல 3 கேஸ் 2018-19 போட்ட கேஸ் இருக்குல்ல, அந்த கேஸ் இன்னும் ஆம வேகத்துல இருக்கு. 1000 விட்னஸ் இருக்காங்கல்ல. டப்புன்னு முதல்வரோட சீரிய நேர்பார்வையில டெய்லி வச்சு பண்ணலாம்ல. 10 டிஎஸ்பி எஸ்பியை போட்டு முடிக்கலாம்ல. நம்ம சிஎம் நினைச்சாருன்னா 5 மாசத்துக்கு முடிச்சிருவாரு. அந்த அளவுக்கு திறமையான தகுதியான சிஎம். அவரையும் அந்த கண்ணை அப்படி திருப்பி மாட்டுறாரு செந்தில் பாலாஜி கேஸ்ல. ஏன்னா செந்தில் பாலாஜி கேஸ்ல முடிச்சா உள்ள போயிடுவார் அவர் செந்தில் பாலாஜி. அவரு அங்க உள்ள போக கூடாது. இங்க ஞானசேகரன் சீக்கிரம் உள்ள போயிடணும். புரியுதா உங்களுக்கு? ஞானசேகரன் சீக்கிரம் உள்ள போறது விரும்புது, செந்தில் பாலாஜி உள்ள போகாத விரும்புது. அப்போ இவர்கிட்ட இருக்கிற உள்துறையை கூப்பிட்டு, சிபிசிஐடி சிசிபிஐ கூப்பிட்டு, எதுக்காக 1000 பேரை கொடுத்த விக்டிம்ஸை செந்தில் பாலாஜி கேஸ்ல ஏன் அக்யூஸ்டா மாத்தினீங்க? டிலே பண்றீங்களா? என் ஆட்சியில் 5 மாதம் தான் ஒரு கேஸுக்கு, உடனே எல்லாம் மாத்துங்கன்னு சொல்லலாம்ல. யாரையும் அது ஒண்ணுமே சொல்லாம இருக்காரு. இப்ப இந்த காணொலி பார்த்தே அவர் சொல்லட்டுமே, இல்ல நான் 4ல இருந்து அந்த 1000 பேர் அப்படியே நான் விட்னஸா மாத்திரேன்னு சொல்லுங்க. மாத்த மாட்டாரு. ஏன்னா செந்தில் பாலாஜி உள்ள போக கூடாது. ஞானசேகரன் தனியா உள்ள போயிடணும். தனியா. சரி, இப்ப இந்த ஞானசேகரன் கேஸ்ல இப்போ தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு, குற்றவாளி நிரூபணம் ஆயிடுச்சு, தண்டனை மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்கு. சோ இப்ப இந்த இதுல வந்து அதிகபட்ச தண்டனை அப்படிங்கிறது 7 ஆண்டுகள் இருக்குமா, அதுக்கும் மேல இருக்கும்? இல்ல, அதிகமா இருக்கு. ஏன்னா 10 வருஷத்துக்கு மினிமம் இருக்கு. ஏன்னா வந்து இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, ஃபோர்ஸை பயன்படுத்தி ரேப் பண்ணிருக்காருன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்படின்னா நார்மலா வந்து இப்போதான் ரீசெண்டாக தான் டெத் எல்லாம் கொடுக்கலாம், லைஃப் அண்ட் டெத் கொடுக்கலான்றது வந்துட்டு வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு, அதாவது அவங்களால அந்த பெண் வந்து இனிமேல் வாழ்க்கையே வாழ முடியாதுன்ற மாதிரி தான் வரும். இந்த மாதிரி கம்பல்சிவ் ரேப் எல்லாம் வந்து மினிமம் 10 இயர்ஸ், அவங்க 10 இயர்ஸ் மினிமம் கொடுப்பாங்க. ஆனால் அதிகபட்ச தண்டனை தான் கொடுப்பாங்க. மேலே போனாலும் அவர் சீக்கிரம் அப்பீல் போவார், அப்பீலும் சீக்கிரம் முடிஞ்சிடும், எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிடும் அந்த கேஸில். ஓகே, சரி. இப்போ இந்த அடுத்த விஷயம் போனோம் அப்படின்னா, டாஸ்மாக் வழக்கு நம்ம ஏற்கனவே விரிவாக வந்து பேசியிருக்கிறோம். அந்த டாஸ்மாக் ஊழல், அதுக்கப்புறம் அமலாக்கத்துறை வந்தது, அப்புறம் உச்சநீதிமன்றம் வந்து இடைக்கால தடை விதித்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு நடுவில் தமிழக முதலமைச்சர் டெல்லி பயணம் அமைந்தது, நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க போனார், பிரதமரையும் சந்தித்தார். ஸோ வெளியே வரக்கூடிய ஸ்பெகுலேஷன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா,
அந்த டாஸ்மாக் வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நகரக்கூடாது அப்படிங்கிறத அதுல இருந்து வந்து எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாம இருக்கணும்னு சொல்றதுக்காக ஒரு காம்ப்ரமைஸ் பேசி தான் போயிருக்கிறாரு முதலமைச்சர் அப்படின்னு வந்து ஸ்பெகுலேஷன் வெளியே வந்து வருது. இதை முன்னிறுத்தி தான் அவர் வந்து சந்தித்தார் அப்படின்னு வருது. உண்மையிலே இப்ப என்னன்னா, இப்ப பொலிட்டிக்கலா கேட்கறத தாண்டி சட்ட ரீதியா அந்த மாதிரி நினைச்சாலும் வந்து ஸ்லோ அப் பண்ண முடியுமா உங்களுடைய பார்வை? இல்லை, அவங்க திமுக காரங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு நிதி அதிகமாக கேட்க தான் போயிருக்காங்கன்றாங்க. நம்ம எதுக்கு தேவையில்லாமல் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணாருன்னு பொதுவாக சொல்கிறதுலாம் நம்ம நம்ப வேண்டியதில்லை. காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஒத்துக்கணும் இல்லை, காம்ப்ரமைஸ் நினச்சாலும் இதில் பண்ண முடியாது இல்லை. ஏன்னா எல்லாமே போன் பை ரெக்கார்ட்ஸில் இருக்கும்போது நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. நீங்கள் இப்போ எடுத்தது விசாகன் அவர்கள் எடுத்ததில் முழு எல்லா கன்ஃபெஷனும் அவர் எல்லாமே கொடுத்துட்டாரு. அதில் அவர் அந்த வாட்ஸ்அப் சேட்டும் கொடுத்துட்டாரு. யாரெல்லாம் பேசுனாங்க, சேட்டை யாரெல்லாம் பேசுனாங்க பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வராங்க, ரதீஷுக்கெல்லாம் வராங்க, எல்லாமே ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நான் தான் சொன்னேன், சுப்ரீம் கோர்ட் வந்து அவங்க எதுக்கு எப்படி கொடுத்தாங்கன்னா, அவங்க நினைச்சிருக்கிறது என்ன, யாரா இருந்தாலும் அப்படி தான் நினைப்பாங்க. அவங்க தமிழ்நாடு அரசு சொன்னது என்னன்னா, 41 எஃப்ஐஆர் இருக்கு, 41 எஃப்ஐஆர் நாங்களே போட்ட எஃப்ஐஆர், நாங்களே வந்து இவர் தான் குற்றவாளி, இவர் தான் குற்றம் பண்ணவர்னு சொல்லி நாங்கள் ஒரு 41 பேரை காமிக்கும் போது நீங்க நேராக டாஸ்மாக் ஏன் போறீங்க அப்படின்னாங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு சரியான தகவலை கொடுக்கல. அதுதான் இப்போ நம்ம இப்போ கவுண்டர் போடும்போது கரெக்டாக அதை கொடுத்துட்டா சுப்ரீம் கோர்ட் அது என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஸ்டே வெக்கேட் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டால், அவங்க நினைச்சிட்டு இருக்கிறது என்ன, ஒரு சாதாரண ஒயின் ஷாப்ல XYZ வாங்கின பணத்துக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க. அவங்க வாங்கின பணத்துக்காக நேரம் நீங்க இதுக்கு போவீங்களா, அங்க டாஸ்மாக் எம்டிட்ட போவீங்களா? ஒரு ரேஷன் கடையில் வந்து ஒருத்தர் தப்பு பண்றாரு, 1 கிலோ அரிசி போடுறது 1/2 கிலோ போடுறாரு, 1/2 கிலோ போட மாட்டேங்கிறாரு. அவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த குப்புசாமி மேல ஒரு எஃப்ஐஆர் இருக்கு. அதான் அவர் மேல எஃப்ஐஆர் வச்சு நீங்க நேரம் டியூசிஎஸ் சேர்மன் பாப்பீங்களான்னு கேக்குறாங்க. ஆனா இது அப்படியே உல்டாவா பார்க்கணும். ஒரு இடத்துல 10 ரூபா வாங்கியிருந்து அந்த இடத்துல அவர் கொடுக்காம இருந்தா எஃப்ஐஆர் கரெக்ட். ஆனால் இங்க அப்படி இல்லை, ஒரு கடையிலையும் 10 ரூபா வாங்கி அது கரெக்டா யூனிஃபார்மா வாங்கும் போது அப்ப அதுக்கு மேல ஒருத்தரோட இன்வால்மெண்ட் இருக்கு. கரெக்டா? டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தருமபுரியில மட்டும் வாங்கினா தருமபுரி டிஸ்ட்ரிக்டோட டாப்ல சம்மந்தம் இருக்கு. தமிழ்நாடு முழுக்க வாங்கினீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஆள்பவர் மேல ஒரு அவர் நினைச்சாதான் பண்ண முடியும். கரெக்டுங்களா? இல்ல ஒரு செகண்ட் போன் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது தொலைச்சிருவானு மாத்தணும் அப்படின்னு எவ்வளவு நேரம் ஆகும் மாத்துறதுக்கு? மாத்த முடியாது. இன்னொன்னு 2021 வரைக்கும் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம், அதிமுக ஆட்சியில எங்கெங்கெல்லாம் 10 ரூபா வாங்குறாங்களோ பயந்து போய் எங்க நமக்கு தப்பா கெட்ட பேர் வந்துரு போதும்னு நினைச்சு உடனே எஃப்ஐஆர் போட்டாங்க அவங்க மேல. 2021 அப்புறம் 25 வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் இல்ல. பாக்குற மக்கள் சொல்லிட்டோம், இந்த 4 வருஷம் வாங்கலையா 10 ரூபா, ஏன் எஃப்ஐஆர் போடல சொல்லுங்க? ஏன் அப்ப போட்டாங்க, ஏன் இப்ப போடல? அப்ப போட்டதுக்கு என்னன்னா 10 ரூபாய்ல அவங்களுக்கு வராது, நீங்களும் என்ன பண்ணிக்கங்க, நீங்க என்ன பண்ணிக்கங்க, அது எங்களுக்கு கேட்காதீங்க அப்படின்னும் போது அந்தந்த ஊழியர்கள் வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணா, நாங்க வாங்கணும் வேற வழி இல்லை போட்டாங்க, நம்ம சமாளிச்சு பண்ணுவாங்க. இப்ப நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்க வச்சுங்க, ஊழியர் என்ன சொல்லுவாங்க, பணம் எனக்கா வருது போட்டீங்கன்னா அகேன்ஸ்ட் ஆயிடும். இப்ப நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்கன்னா நம்ம தள்ள நம்மளே மனு கொடுக்குற மாதிரி நேரம் வருவோம். எஃப்ஐஆர் போட்டோம்னு ஸ்ட்ரெயிட்டா இன்ஸ்பெக்டர் வருவார், அந்த ஊழியர் சிஐடி சேர்மன் பிரசிடென்ட் வந்திருக்காருன்னாங்க. யாரு, நம்ம கம்யூனிஸ்ட் வழியில சொல்லி ஆகணும், கம்யூனிஸ்டோட சிஐடி இருக்கு பாருங்க, அவங்க வருவாங்க. ஏன்னா அவங்க தான் ஒயின் ஷாப்போட எம்ப்ளாயிஸோட யூனியன். அவங்கள கூட்டு வந்துடுவாங்க. சார் நான் 10 ரூபா வாங்கி மேல கொடுக்குறேன், நைட் ஆனா 9 மணிக்கு கரூர் கம்பெனி வாங்கிட்டு போகுது, என் பேரை போட்டிருக்காரு அவரு அப்படின்னாரு. சிஐடி என்ன சொல்லுவாங்க, எடுங்க சார் பேரை, அவர் சேர்மன் பேரை போடுங்க, செந்தில் பாலாஜி பேரை போடுங்க சொல்லுவாங்க இல்லையா? அதனால எந்த எஃப்ஐஆரும் போடல. 21 வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டாங்க. இதை கவனத்துக்கு கொண்டு வரணும், சுப்ரீம் கோர்ட் கவனத்துக்கு நம்ம எப்படி கொண்டு வரணும்னா, பாருங்க, ஒருத்தர் 2 பேர்ல 10 மணிக்கு டெய்லி வந்து ஒருத்தர் கணக்கு நோட்டு எடுத்து வந்துருவாரு, கரூர் கம்பெனின்னு எத்தனை பாட்டில் இன்ட்டு 10 வாங்குவாரு. இப்படி வாங்குறவர் எப்படிங்கிற லோக்கல்ல அவர் மட்டும் தப்பா இருக்க முடியும், மேல இருக்கிற ஒருத்தர் பண்றதாங்க இது வருது அப்படின்னு அவர் சொல்லணும். அப்ப ஜட்ஜு கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க, ஓ இது வந்து ஆர்கனைஸ்டு கிரைம். அப்ப எம்டி டாஸ்மாக் எம்டி மேல கண்டிப்பா வழக்கு தொடரலாம் சொல்லிட்டு அது கண்டிப்பா பெர்மிஷன் கொடுப்பாங்க. அதனால இது நடக்கும். இது வந்து நிதி ஆயோக் கூட்டில் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு, மோடி அவர்களை பார்த்துட்டு வந்துட்டாருன்னா மோடி அவர்களை பார்த்துட்டு ஒத்துப்பாரு அவரு. அதெல்லாம் அந்த இதெல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிவிடுவீங்க, எல்லாம் பண்ணிவிடுவீங்க. ஆனா வந்து அங்க போய் நின்றுவீங்கன்னா ஒத்துருப்பாங்களா? அதுதான் வந்து அடிக்கடி நம்ம ஒரு சவுக்கு சங்கர் சொல்றது அடிக்கடி ஞாபகம் வரும். நீங்க வந்து எதிர்க்கிறது இந்தியாவோட மிகப்பெரிய ஒரு கட்சியோட பிரதமரை, சாதாரணமா இல்ல, வார்த்தை எப்படி பேச முடியுமோ அவ்வளவு பேசுறீங்க, கீழ் லெவல் வரைக்கும். அவரு ஊழல்னாலே பிடிக்காம அப்படியே நடத்திட்டு இருக்காரு, ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. நீங்க என்ன வேணா சொல்லிக்கங்க, இது பேசும்போது ஊழல் நடக்குது அதெல்லாம் நீங்க வச்சுக்கங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு ஊழல் கூட இது வரைக்கும் நடக்கல, நீங்க எங்க வேணா ப்ரூவ் பண்ணி பாருங்க. அவரு ஊழலுக்கு எதிராக நடத்திட்டு இருக்காரு. நீங்க அவரை எதிர்க்கணும்னா அட்லீஸ்ட் ஊழல் பண்ணாதாவது எதிர்க்கணும்.
நான் ஊழல் என்ன வேணா பண்ணுவேன், ஆனா ஒன்னை எதிர்ப்பேன், சும்மா விட்டுவாரு அவருன்னு. கரெக்டான வார்த்தை. நீங்க ஊழலை எதிர்த்து பண்றவரை நீங்க அவரோட சுத்தமா இருக்கணும். நீங்க என்னமோ கையில வாட்ச் 200 கோடிக்கு 40 லட்சம் ரூபாய்க்கு பேக் கொடுக்குற ஆளுங்க, நீங்க அவரை பகச்சிட்டீங்கன்னா எப்படி விடுவாரு உங்களை? அதை விட்டாருன்னா அவர் இத்தனை நாள் அவர் ஊழலுக்காக அவர் தவமா இருந்து ஒரு ஆட்சி நடத்துறாரு, அதெல்லாம் வேஸ்டா போயிடாது. இவங்களா சொல்றது நாங்க தலைவர் போயிட்டாரு கவலைப்படாது. யாருக்கு சொல்றாங்கன்னா இந்த ஊழல் பண்ணவங்களுக்கு எல்லாம் கவலைப்படாத, தலைவர் போயிட்டாரு, தலைவர் ஓகே பண்ணிட்டு வந்துட்டாருன்றது இவங்களா சொல்லிக்கிறதான் தவிர எந்த காலத்திலயும் இது நிக்காது. இடி வழக்கு தொடர்ந்து தான் செய்யும். ஸோ இப்போ உச்ச நீதிமன்றத்துல இப்போ அந்த இடைக்கால தடையை நீக்கிறதுக்கு அமலாக்கத்துறை செய்ய போற அடுத்த நடவடிக்கை இந்த கவுண்டர் ஃபைல் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. அதனாலதான் நாங்கள் டாஸ்மாக் கிட்ட போனோம். டாஸ்மாக் நாங்கள் போனோம்னு ஆசைப்படல. 10 ரூபா வாங்குறத ஒருத்தர் வீடியோ எடுக்கிறாரு. அப்போ அந்த ஊழியர் லைட்டை போட்டு முகத்தை காமிக்கிறாரு, நல்லா எடுத்துக்கப்பா, நான் தான் வாங்கினேன், என்ன பண்ண முடியும் பண்ணிக்கன்னு சொல்றாருன்னா அந்த ஊழியர் அவர் தப்பு பண்ணல, யாரோ பண்ற தப்புக்கு அவர் நிக்கிறாரு. ஒரு வீட்டுல திருடனை போட்டோ எடுக்கும் போது ஓடி ஒளிஞ்சான்னா அவன் தப்பு. சார் லைட் எல்லாம் போடுங்க சார், என்ன அர்த்தம்? நானா பண்ண எஸ்பி சொன்னார் சார் தேட சொல்லி, அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி பண்ற இந்த போட்டோ பார்த்தாலே ஓஹோ இது இவர் பண்ணல, அப்ப ஆர்கனைஸா யாரோ பண்றாங்க அப்படின்னு. அப்ப என்ன பண்ணுவாங்க, செந்தில் பாலாஜி மேல இருக்கிற கேஸ் எல்லாம் கொண்டு காமிப்பாங்க. கரூர் கம்பெனி எவ்வளவு ரூபாய் வாங்கியிருக்காரு, எவ்வளவு சொத்து வாங்கியிருக்காரு போது ரெண்டும் மர்ஜ் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். நீங்க டாஸ்மாக் தொடர்பா செந்தில் பாலாஜி மேல தான் கேஸே இல்ல அப்படின்னு கேஸ் இல்லன்னு சொல்றீங்க. எதுக்குங்க? இல்ல செந்தில் டாஸ்மாக்ல இல்லைங்க, அந்த முதல்ல போட்ட 3 கேஸ் பிரெடிகேட் அஃபென்ஸா வச்சு உள்ள வந்து கண்டுபிடிச்சது இப்போ இந்த 2021 24 வரைக்கும் அவர் வாங்கி போட்ட சொத்து இருக்கு பாருங்க, அதைத்தானே சுப்ரீம் கோர்ட் பார்த்துட்டு இன்னி வரைக்கும் இவர் திருந்தவே இல்லையா? இது வரைக்கும் 1.5 வருஷம் உள்ள வச்சிருந்ததுனால இவர் இன்னும் வாங்கி போட்டே இருக்காரு. இன்னும் ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. இப்ப கூட ஒரு கரூர்ல பெரிய ஒரு இடத்த வாங்கி போட்டாருன்னா அதெல்லாம் எப்ப போட்டது? இப்போ கண்டினியூஸ் அஃபென்ஸ். அது ப்ரெடிகேட் அஃபென்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு அஃபென்ஸ் எடுக்கிறது தான் அது யூஸ் பண்ணாங்களே தவிர அதையே நான் பல தடவை சொல்லிருக்கேன், அதையே பார்க்கணும்னு அவசியம் இல்லை. திருட்டு கேஸை வச்சு ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் போட்டு ப்ரெடிகேட் அஃபென்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருட்டு கேஸே பார்க்க வேண்டியது இல்லை. அவர் இன்னொரு கொலை பண்ணியிருந்தாரு கூலி வாங்கிட்டு, அப்படி நீண்டுட்டே போகும். அது இடி இடியோட ஸ்கோப் வாஸ்ட் ஸ்கோப், அதை யாரும் தடுக்க முடியாது. அதனாலதான் எல்லாரும் ஈடினா ஏன் பயப்படுறாங்கன்னா அதான், எங்க வேணாலும் எப்படி வேணாலும் நீங்க கேட்கலாம். ஸோ இப்போ இந்த வழக்கு சம்பந்தமா இப்போ ஸ்டாலின் அவர்கள் பார்த்து பேசிட்டாரு, அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு பேசக்கூடிய ஸ்பெகுலேஷன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ அடுத்த கட்டமா இப்போ நான் இன்வெஸ்டிகேஷன் நிறைய பேர் வந்துச்சு. உள்ள ஆகாஷ், ரித்தீஷ், விக்ரம் ஜூஜு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட பேர் வந்துச்சு. நிறைய பேர் திரும்ப போறாங்க அப்படின்னா ஒருவேளை அவங்க வெளியே வந்தாங்கன்னா அவங்கள கைது செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கைது செய்ய முடியுமா? இடைக்கால தடை பண்ண முடியாது, அந்த இன்வெஸ்டிகேஷனே ஸ்டேட். அதனால அது இடைக்கால தடை நீக்கினதுக்கு அப்புறம் கண்டிப்பா வரும். இல்ல இது நம்ம ஏற்கனவே சம்மன் கொடுத்துருக்காங்களே அமலாக்க, அது இப்போ பண்ண முடியாது. இப்போ ஸ்டே, அதுக்கப்புறம் தான் ஸ்டே. அதனால ஒன்றும் விசாரிக்க முடியாது. ஆனா மக்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா, அவங்க தான் கொடுக்குறாங்க, நீங்க ஏன் பயந்து ஓடுறீங்க? ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்து? ஆமா நான் தாங்க விக்ரம் ஜூஜு, நான் தாங்க போஸ்ட் போட்டேங்க, நான் என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம்ல, ஏன் பயந்து ஓடுறீங்க? அப்புறம் கேட்பீங்க, அடுத்து இன்னும் கேட்பாங்க, ஆமா பின்ன நீங்க ஈடி வச்சு மிரட்டினா பயந்து ஓடாம என்ன பண்ணுவாங்க, அவங்க அரெஸ்ட் பண்ணக்கூடாதா, அரெஸ்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கலாம், தப்பு இல்லை. அப்போ உடனே ஏபி மூவ் பண்ணணும், ஆன்சிபேட்டரி பெயில் மூவ் பண்ணிடணும். பாருங்க என் மேல ஒரு குற்றச்சாட்டு இல்லை, என்ன ஏங்க தேடுறீங்க? சம்மன் போட்டாங்க, சம்மன் சேலஞ்ச் பண்ணணும், ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இதுக்கு இடையில தான் அந்த வீடியோ வருது. செந்தில் பாலாஜி நைட்டு போய் அரெஸ்ட் ஆகி நைட்டு போய் இந்த நெஞ்சு வலியில படுத்தாரு பாருங்க, அந்த இதுல ஜிஹெச்ல இருக்கும்போது ரெட் கலர் ரவுண்ட் நெக் போட்டு நம்ம இவர் வந்தார், நம்ம டெப்டி சிஎம் வந்தார், நம்ம ரவுண்ட் நெக் போட்டு ரெட் கலர் டிஷர்ட் போட்டு வந்தாங்க, ட்ரெஸ் கோட் பாத்துங்க. இவங்க மோடியை பத்தி சொல்றாங்க. அவர் நிக்கிறாரு, 2 பேரை வாவான்னு கூப்பிடுறாரு. இந்த 2 பேர் யாருன்னு பார்த்தா ஒருத்தர் ரத்தீஷ் ஒன்னு, விக்ரம் ஜூஜு. விக்ரம் ஜூஜும் ரத்தீஷும் செந்தில் பாலாஜி உறவினர்கள் கேஸ் இருந்தா நான் கேட்க மாட்டேன். செந்தில் பாலாஜியோட மாமன் பசங்க, அக்கா பசங்க, தூக்கி வளர்த்த பசங்கன்னா ஐயோ மாமா உடல்நிலை சரியில்லாம இவங்க பதறி உள்ள ஓடுவாங்க. அவங்க 2 பேரும் சம்பந்தமே இல்லைன்ட்டாங்க. இவருக்கு தான் சம்பந்தம். இவருக்கு சம்பந்தம் உங்களுக்கு எப்படி உள்ள கூட்டு போறாரு? உங்களுக்கு வேண்டிய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஐசியூல இருந்தாருன்னா அவருக்கு வேண்டியது தானே கூட்டு போவீங்க. உங்க சொந்தக்காரர் அவர் யாருன்னு தெரியாது, உங்க சொந்தக்காரனை கூட்டு போவீங்க. மாமா மச்சா எல்லாரும் வாங்க, ஐசியூ நல்லா இருக்கு வாங்க பார்த்துட்டு போட வருவீங்களா? அப்படியே 2 பேர் போறாங்க. கனெக்ட் பண்ணுங்க டாட்ஸை. அந்த 2 பேரும் போய் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிட்டு வராங்க. தம்பி நான் இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டேன், இன்னும் எப்படி 1 வருஷம் ஆகும் என்ன போட்டு வெளில வர்றதுக்கு. அது வரைக்கும் நீங்க என்னென்ன பண்ணணும்னா, ஏன்னா அது பரம்பரை செய்யற ஒரு பெரிய தொழில் இல்லை தம்பி, பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி நான் ரியல் எஸ்டேட்லாம் பண்ணிட்டேன், சைன் ஒன்றா வாங்கிக்க, ஏன்னா பெரிய சாம்ராஜ்யம் வாங்குறது லஞ்சம். அதுக்கு என்னன்னா கரூர் கம்பெனி நீ பாத்துக்க, இந்த பாட்டில் நீ பாத்துக்கன்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காரு அன்னைக்கு ஒரு 3 மணி நேரம். அதுக்கப்புறம் தான் இவங்க மேல அலிகேஷன். இப்போ எல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்க.
என்னை யாருமே தெரியலன்னு சொல்லல இது வரைக்கும். உதயநிதி ஸ்டாலின் ஒரு இடத்துலயாவது இடி மோடி அப்படின்னாரு. அடுத்த நாள் பேசும்போது இடி மோடின்னு லைட்டா உதற மாதிரி பேசினா, இன்னொரு 3 நாள் பத்தி பேசினா இடி மோடி அழுதுருவாரு, நான் தெரியாம சொல்லிட்டேன். அப்ப அவர் என்ன சொல்லிருக்கணும், யாரோ ரத்தீஷா யாரை பத்தி பேசுறீங்க, அவருக்கு எனக்கு என்ன சம்மந்தம் கேட்டுக்கணும்ல, கேட்கவே இல்லையே. அப்ப அவர் கூட்டு போனது வீடியோ காமிக்கிறாங்களே, நீங்க ஏன் இவங்க 2 பேரும் கூட்டு போறீங்க கேட்பாங்களே. எல்லா பக்கமும் மாட்டிட்டாங்க. இனிமேல் அவங்களுக்கு தப்பிக்க வழியே இல்லை. காரணம், ₹1 ₹2 தப்பிக்கலாம், 100 கோடி 200 கோடினா தப்பிக்க முடியாது. அவங்க அந்த அளவுக்கு வந்து மனுஷன் தான் சாப்பிட முடியும். இவ்வளவு சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகுன்றது பாக்குறவங்களுக்கே தெரியும். ஆனா வந்து இடி, நீங்களே சொன்ன மாதிரி இடிக்கும் எங்களுக்கு பயம் இல்லை, மோடிக்கும் பயம் இல்லை அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் யாரை நோக்கி இந்த குற்றச்சாட்டு எல்லாமே வருதோ அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படின்னா, எங்களுக்கு அமலாக்கத்துறையை கொண்டும் பயம் இல்லை, நாட்டுடைய பிரதமரை கொண்டும் பயம் இல்லை. எங்களோட மாநிலத்தில் நைனார் இன்னைக்கு ஒன்று சொன்னார், இருட்டில் போகும்போது பாடிட்டே போவான் பார்த்துருக்கீங்களா, இருட்டில் போகும்போது பயங்கர கத்தி சத்தம் போட்டு பாட்டு போவான் பார்த்துருக்கீங்களா, என்ன காரணம் சொல்லுங்க, அதிக பயம் அவனுக்கு தான். பயம் இல்லாத அமைதியாக போவான்ல, அதிகமாக சத்தம் போடுறோம் என்னன்னா அவ்வளோ பயம் உள்ளுக்குள்ள அப்படியே கால் நடுங்குது. இடி மோடின்னு சொல்லிட்டோமே, அவசரப்பட்டு சொல்லிட்டோமே. ஏன்னா ஒரு தடவை தொட்டுப்பார் தூக்கிப்பாருன்றதுக்கே 1.5 வருஷம் உள்ள இருந்தாரு செந்தில் பாலாஜி. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க, நம்ம மந்திரிங்கெல்லாம் தயவுசு நாங்கள் அரசு உள்ள போயிடுறோம், நீங்க வந்து டயலாகும் பேசாதீங்க, நாங்க போனா 1 மாசத்துல வந்துருவோம், நீங்க டயலாக் பேசினா 1 வருஷம் ஆகும், கொஞ்சம் அமைதியா இருங்கன்றாங்க. இப்போ இவர் இடி மோடின்ட்டார்ல, இவர் படுற பாட்டு பாருங்க. இப்ப இந்த கூட்டணி சம்பந்தமா நகரணும் அப்படின்னா, தொடர்ச்சியாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்து விஜய் வருகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு தகவல் வந்து கொண்டே இருக்கு. சம்பந்தமா நிறைய விவாதங்களும் போயிட்டு இருக்கு. இப்போ உங்க மாநில தலைவர் அழைத்துக்கிறார், அப்புறம் அங்க அதிமுகல வந்து முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு சம்பந்தமா பேசியிருக்கிறார். உண்மையிலே விஜயை வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற நகர்வுகள் தான் வந்து அதிமுக பாஜக கூட்டணி தலைவர்கள் நினைக்கிறாங்களா? அதாவது என்னன்னா, எந்த ஒரு சின்ன ஒரு தவறு கூட செஞ்சிடக்கூடாது, இந்த ஆட்சி திரும்பி வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு எல்லாருக்கும். ஒரு சின்ன தவறு கூட பண்ணிடக்கூடாது. நீங்க வந்து 100 மார்க் எடுக்கிறவன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் படிப்பான். சரிப்பா, ஒரு விட்டுற ஒரு கேள்விதான் 97 வரும்ல, அந்த மிஸ்டேக் கூட பண்ணக்கூடாதுன்னு. அந்த மாதிரி எல்லா கட்சியும் என்ன சொல்லிக்கிறா, திமுக திரும்பி வந்துடக்கூடாது, நீ பண்ண மிஸ்டேக் நாளைக்கு சொல்றது அர்த்தம் கிடையாது, எல்லாம் சேர்த்து பண்ணிக்கலாம். விஜய் இருந்தா கூட விஜய் ஒத்த கருத்து உடையவர் தானே, கூப்பிடுங்க, கூப்பிடுறது என்ன தப்பு, வராம இருக்கிறது அவரு இஷ்டம், நான் கூப்பிடுறோம் வாங்க. ஏன்னா நீங்க உங்களோட எதிர்ப்பு யாரு, நேற்று கூட பாருங்க, எங்க மேல கோவத்துல இஷ்டத்துக்கு பேசினார், நான் பிஜேபியும் சரியில்லை திமுக சரியில்லைன்னு. நேற்று அவங்களோட நிர்வாகி ஒரு லேடியை போட்டு அடிச்சிருக்காங்களா இல்ல, இது மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்திருக்குமா அதிமுக ஆட்சியில் எங்கேயாவது? அப்ப அவருக்கு புரியணும் யாரு மோசம்ன்றது, யாரு ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றதை அவர் புரிஞ்சுக்கணும், வரணுன்றத வரக்கூடாது யாரும் புரிஞ்சுக்கணும். அப்ப திமுக வரக்கூடாதுன்றது எல்லாரும் கரெக்டா இருக்கும். அப்ப நம்ம பேசுறது அவர் வந்து அவரு இஷ்டம், யாரும் வந்து கம்பல் பண்ணி கொடுக்க முடியாது. எங்க மாநிலத்தில் நயினார் என்ன சொல்றாருன்னா, நான் கூப்பிடுறோம், எங்களோட ஆசையை வாங்கன்னு, ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்ல. ஆனா அவர் தான் முதல் மாநாட்டிலேயே வந்து பாஜகவை வந்து எதிர்த்து மேடையில பேசிட்டு திருப்பி அந்த கூட்டணிக்குள்ள எப்படி வருவார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது அவர் என்ன பேசினாரு, முதல் மாநாட்டில் என்ன பேசினாருன்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் பேசுறதை வச்சு பாத்தீங்கன்னா தனியா ஒரு கட்சியே தேவையில்லை, இது என்னோட கட்சி, என் கட்சிக்கு சில கொள்கைகள் உண்டுன்னு சொல்லல. அவர் அத்தனையுமே திமுகவை காப்பீடு சொன்னார். ஆனா சொல்லும் போது திமுக எதிரி, பாஜக எதிரின்றது ஃபேஷன். ஆரம்பிச்ச உடனே பாஜக எதிரி அப்படின்னு சொல்லுங்க, என்ன சிறுபான்மை ஓட்டு வரணும்னு. அவரே ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணார், பாஜக ஆதரிச்சுட்டா அப்புறம் தான் கூட இருக்கிறவங்களே எல்லாம் திட்டுவாங்கல்ல. அதனால அவர் எப்பவும் போல ஒரு போற போக்கில் ஒரு எதிர்ப்புனாரு. ஆனா அவர் கன்வின்ஸ் ஆகணும், அவரும் கன்வின்ஸ் ஆகணும், அவர் சார்ந்திருக்க சமூகமும் கன்வின்ஸ் ஆகணும். சும்மா இந்த போதத்தை காமிச்சு பயமுறுத்தி கடைசியில் எங்கடா முடிஞ்சதுன்னு கேட்டா ரத்தீஷ் கிட்டையும் விவேக் ஜூஜுட்டு தான் முடிஞ்சது. நான் நினைச்சேன் பிஜேபி உள்ள வரக்கூடாது, பேய் உள்ள வரக்கூடாது, பூதம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க பாலாறும் தேனாரும் ஓடும், மெட்ரோ ரயில் கொடி கட்டி பறக்கும், பசங்க எல்லாம் நல்லா படிப்பாங்க அப்படின்னு நினைச்சோம். இங்க பூதம் வரக்கூடாது சொல்லிட்டு இவங்க ஃபுல்லா யாருன்னா பேக் 40 லட்சம் ரூபாய் கொக்கைன்னு இதுல போகுது. இதான் சிறுபான்மை மக்கள் யோசிக்கணும். நம்மளை வந்து வேற மாதிரி மடைமாட்டி விட்டுட்டு வராங்க பூதம் வருதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க முழுக்க தான் குடும்பம் தான் வளருது. 20,000 30,000 கோடின்றாங்க, எத்தனாயிரம் கோடி உலகத்துக்கே தெரியல. அப்ப நம்ம முடிச்சுக்கணும். இனிமேலும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணணும்னா, நம்ம பிளைண்டா அன்கண்டிஷனலா சப்போர்ட் பண்ணக்கூடாது டிஎம்கேவை. அவங்க நம்மள மிஸ்யூஸ் பண்றாங்க, டேக்கன் ஃபார் கிராண்டட் நினைக்கிறாங்க, அப்படி பண்ணக்கூடாது. நம்ம சீர்தூக்கி பார்க்கணும், யார் உண்மையிலேயே வந்து சிறுபான்மைக்கு கரெக்ட் நல்லது பண்றாங்க கெட்டது பண்றாங்கன்னு. நாங்க நல்லது பண்றோமோ இல்லை கெட்டது பண்ணிருக்கோம்னு யோசிக்கணும்ல. என்ன கெட்டது பண்ணிருக்கோம், ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, நீங்க இதுல பண்ணிட்டீங்க, ஒண்ணு இல்லையே, எல்லாமே நல்லது தானே பண்றோம், சட்டப்பூர்வமா உங்களுக்கு வேண்டியதை பண்றோம். அது சில பேருக்கு பிடிக்கும், நம்ம என்ன பண்றது, 370 வேணான்னு சொல்றது சட்டப்பூர்வமான நடவடிக்கை. அது மாதிரி யோசிங்க. இன்னைக்கு காஷ்மீர் எப்படி இருக்கு, முத்தலாக்ன்ற உங்க சகோதரிகள் எப்படி இருக்காங்க, உங்க மனைவி பார்க்காதீங்க, உங்க சகோதரிகள் எப்படி இருக்காங்க.
உங்க அம்மா எப்படி இருக்காங்க, இதனால எவ்வளவு படம் நடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. சிஏஏன்னாங்க, ஒருத்தர் கூட இந்தியாவில் ஒருத்தர் கூட சிட்டிசன்ஷிப் இழக்கல. அப்ப இவங்க எல்லாம் சொல்றது பொய்யா? இப்ப லேட்டஸ்டா வந்திருக்குது நம்ம இந்த வக்ஃப் போர்டு சட்டம், புட்டு வைக்கிறோம். என்ன சொல்றோம், உங்க சொத்து என்னன்னு அதுல லோட் பண்ணுங்கன்னு சொல்றோம். உங்க வீட்டுல இருக்கிற சொத்து என்னன்னு டிஜிட்டல்ல அப்லோட் பண்ணுங்க. உங்க அண்ணன் தம்பி தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்ல தப்பாங்க. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, என் சொத்து என்னன்னு காமிக்கவே மாட்டேன், எந்த சொத்தோன்னா கை வைப்பேன்னு சொல்றது நியாயமா இருக்குமா? அப்போ எல்லாம் விவாதத்துக்கு உட்பட்டு தானே. இன்னுமா நீங்க நம்புறீங்க டிஎம்கேவை? இஸ்லாமியர்களுக்கு ஏத்த கட்சி டிஎம்கே தான். வருஷத்துக்கு ஒரு தடவை கஞ்சி குடிக்கிறாங்க தொப்பி போட்டுன்ற ஒரே காரணத்துக்காக அன்கண்டிஷனா எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றோம். அது விஜய் அவர்களுக்கும் புரியும், அவரும் அது விதிவிலக்கு இல்லைன்றத ப்ரூவ் பண்ணணும். அவர் நானும் வந்துடுறேன், கிரேட்டர் குட்காக நான் வந்துடுறேன், நான் வந்து சில கண்டிஷனோட வந்து சேர்றேன்றத கேட்கிறோம். வர்றது வராது அவர் இஷ்டம். நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார்.